ராகி களி ஈஸியா யார் வேணா செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸி. துடுப்பு போட்டு கிளற தேவையில்ல. நம்ம வீட்டுல சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ராகி களி கூட மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல ஒரு 2 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். 1 கப் மாவு கணக்குக்குன்னா நீங்க 1 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நம்ம 2 கப் மாவு எடுத்திருக்கோம், அதனால 2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்க போறோம். இப்ப இதுலயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா கை வச்சு கரைச்சி விடுங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா கைவிடாம நல்லா கரைச்சிக்கலாம், கட்டி இல்லாம. இப்ப ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்தோம்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம 2 கப் ராகி மாவு எடுத்ததுனால 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற டைம்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க இந்த ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கிளறுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துலயே நல்லா கெட்டியாகி வந்துடும். நம்ம கிளற நல்லா கட்டி இல்லாம அந்த மாதிரி உடைச்சு விட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்ப இதை மூடி போட்டு கரெக்டா ஒரு 7 நிமிஷம் மட்டும் வைங்க, போதும். நல்லா களி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். இப்ப இந்த மாதிரி கையை ஈரம் பண்ணிட்டு சுத்தி எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் விடுங்க. 7 நிமிஷத்துல நம்ம களி சூப்பரா நல்லா கலர் மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்து வந்துடும். இப்ப நம்ம எந்த கரண்டியால நம்ம களியை சர்வ் பண்ண போறோமோ அந்த கரண்டியில நல்லா தண்ணியை வச்சு தண்ணியில நனைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க தட்டுல எடுத்து வைங்க. இப்ப களி இந்த மாதிரி ஒட்டாம வரணும், உருட்டுற பதத்துக்கு வரணும். அவ்வளவுதான், ராகி களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.